வெல்கம் டு ஜான் ஏவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அந்த சப்ஜெக்ட்லேருந்து யூனிட் 2 தட் இஸ் கம்பெனி லா யூனிட் 2 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமான் வியூவர்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கம்பெனி லாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது கம்பெனினா என்ன. எ கம்பெனி மீன்ஸ் எ குரூப் ஆஃப் பர்சன் அசோசியேட்டட் டு அச்சீவ் சேம் காமன் ஆப்ஜெக்டிவ். குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ்காக அதனுடைய அச்சீவ்மெண்ட்காக ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ அதோடைய ஆப்ஜெக்டிவ் கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கும், குரூப் ஆஃப் பர்சனுக்கும் சேர்த்து ஒரே ஆப்ஜெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் இருக்குது. ஸோ எ கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை law having separate entity with a perpetual succession and common seal. நெக்ஸ்ட் இதோடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் அசோசியேஷன். ஸோ அது எல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதுக்குன்னு ஒரு லீகல் என்டிட்டி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு லிமிடெட் லைபிலிட்டி எப்படி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் எல்லா கம்பெனிக்குமே ஒரு காமன் சீல் அப்படின்றது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்க்குறோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை பொறுத்தளவில் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ இன்கார்பரேஷனை பொறுத்தளவில் சார்ட்டர்டு கம்பெனிஸ், ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ், ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்னு 3 டைப் இருக்குது. இந்த சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேரக்டர் granted by the king or queen. இந்த கம்பெனின்றது இன்கார்பரேட் அண்டர் எ ப்ரெஷர் கேரக்டர், ஏதோ ஒரு ப்ரெஷர் கேரக்டரால் இது உருவாகியிருக்கும். ஸோ அதுதான் என்ன, இதோட கீவேர்டு என்னென்னா granted by a king or queen அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கம்பெனி ஃபார்ம்ட் பை அ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்காக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. இந்த ரிஜிஸ்டர்ட் கம்பெனின்றது அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிடெட், தட் இஸ் லயபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி அதில் லிமிடெட் கம்பெனி பார்க்குறோம். அது என்ன லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன் கேஸ் ஆஃப் சச் கம்பெனிஸ் த லயபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் மெம்பர், அந்த ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இஸ் லிமிட்டட் டு எக்ஸ்டென்ட் டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் ஹெல்ட் பை ஹிம். ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஷேருக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ரைஸை தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது லிட் பை ஹிம், அது லிமிட்டட் லெவலில் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கம்பெனி. இதில் வித்தவுட் லிமிட்டட் லைபிலிட்டி, லிமிட்டட் லைபிலிட்டி கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டி. கேரண்டி கம்பெனின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எ கம்பெனி இஸ் லிமிட்டட் டு எ ஃபிக்ஸட் அமௌண்ட், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு கேரண்டி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபீஸ்க்கு நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட் வரைக்கும் ஒரு 75% ஃபிக்ஸடாக கேரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ட்ரிபியூட் டு த அசெட் ஆஃப் எ கம்பெனி இன் அ கேஸ் இட்ஸ் வைண்டிங் அப். இப்போ முடியுது, இன் கேஸ் வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னா அப்போ சில அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கேரண்டி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேரண்டி கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் a company is deemed to be holding company. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா deemed to be holding company of another company. பட் எந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா if only that other is it subsidiary. and next subsidiary company பார்க்குறோம். ஸோ இந்த subsidiary company என்னன்னு பார்த்தீங்கன்னா a company say for example இப்போ Y அப்படின்ற ஒரு கம்பெனி deemed to be subsidiary of another company, Jன்ற ஒரு கம்பெனிக்கு சப்சிடரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எந்த கேசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பெனி கண்ட்ரோலிங் கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அந்த கம்பெனி நிறைய ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். அண்ட் தென் சப்சிடரி ஆஃப் அனதர் சப்சிடரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எதை பேஸ் பண்ணினா கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றத எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா அட்லீஸ்ட் 51% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஹெல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இதை தான் நம்ம கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி. இட் மீன்ஸ் கம்பெனி இன்கரப்டட் அவுட் சைட் இந்தியா பட் ஹேவிங் பிஸ்னஸ் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ இந்த கொக்கோ கோலா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற நாட்டோடையது பட் நம்ம நாட்டில் விற்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸில் எப்படிலாம் செப்பரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் இன்கார்பரேஷன், கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபொலிட்டேஷன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ப்ரமோஷன்ஸை பொறுத்தளவில் ப்ரமோஷன் அப்படின்றது என்ன, ஹூ மேக்ஸ் அ டிசிஷன்ஸ் அபவுட் தி அக்செப்ட் ஆர் நோன் அஸ் ப்ரமோட்டர்ஸ். யாரெல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்மளோட பிஸ்னஸை நம்ம ப்ரொமோஷன் செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸை கிரியேட் பண்ணுறவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி ஐடியாஸ் எப்படி அந்த ஐடியாஸ் கொண்டு வராங்க, இனோவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இன்வென்ஷன் பண்ணுறாங்க,
ஸோ அதோடைய சேல்ஸ் டெக்னிக்ஸ் என்ன, இது எல்லாமே பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனில் பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, நம்ம ஐடியா வந்து எப்படி பண்ணுறது, அண்ட் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன், நம்ம கொண்டு வர ப்ராடக்ட்க்கு டீட்டெயிலாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்க்குறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளிங், கொண்டு வந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன், அதை வச்சு நம்ம பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி இன்கார்பரேட் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் இன்கார்பரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெமராண்டம். ஸோ மெமராண்டம் அப்படின்னா என்னென்னா, it is an important document of the company. It defines the objective of the company, நம்மளோட கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன, and also it contains name, capital, objective, situation, liability, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் தான் கிரியேட் பண்ணி வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பை த லா, பேஸ்ட் ஆன் தி லா, கம்பெனி கன்சர்னிங் இட்ஸ் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்டர்னலாக என்ன லெவலில் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட நேம்ஸ், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன். ஸோ ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன் என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் அ நெசசரி ஃபார் இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் எ கம்பெனி தட் ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன்ஸ் சைன் பை அ டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, the company must pay the prescribed filling of registrations, stamp duty, இதெல்லாமே ஃபில் பண்ணி அதுக்கான பேமெண்ட்ஸ், டாக்குமெண்டரி பேமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீ. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ். ஸோ ப்ரமோட்டர்ஸோடைய ரோல் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டேஷன். ஸோ இந்த ஐடென்டேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ப்ரமோட் பண்ணக்கூடிய சைஸ் என்ன, நேச்சர், ஆப்ஜெக்டிவ் என்ன, அது எதோடைய பர்பஸ் பேஸ்ட் இருக்குது, இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஐடென்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். நான் இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி சொன்னேன்னா அதுக்கான லேண்ட், எஃபிஷியன்ட் ஒர்க்கர், இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறது. அண்ட் தென் அரேஞ்சிங் ரிசோர்ஸ். ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரிசோர்ஸை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ப்ரிலிமினரி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு தேவையான மெமரண்டம், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது. நேமிங் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு என்ன நேம் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேனிங் லைசன்ஸ். ஸோ அதுக்கான லைசன்ஸ் என்ன, பிஸ்னஸ்க்கான லைசன்ஸை நம்ம எப்படி வாங்கி வைக்கிறதுன்னு பார்க்குறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்கணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், நோட்டீஸ், அக்ரிமெண்ட், ரிட்டன் கன்சென்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன், அண்டர்டேக்கிங் ஆஃப் டைரக்டர்ஸ் டு டேக், அண்ட் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ், என்னெல்லாம் ஷேர்ஸ் எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்றது, அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வைக்கிறது. பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஸோ பேமெண்ட் ஆஃப் அதுக்கான சார்ஜஸ், பேமெண்ட் ஆன ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, when a company has been registered as a received its certificate of incorporation. ஒரு கம்பெனி வந்து கமன்ஸ்மெண்ட் ஆகிட்டு இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிருச்சு அப்படின்னா அது ரெடி ஃபார் கோ அரேஸ் த கேபிட்டல். ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்ட் அதுக்கு வந்துட்டுருக்கும். கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பேஸ் பண்ணி அதுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் வந்து வந்துட்டுருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது என்னென்னா, எ பப்ளிக் மஸ்ட் அப்டெயின் அ சர்டிஃபிகேட் டு கமன்ஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் த ரிஜிஸ்டர் பிஃபோர் இட் கேன் கமன்ஸ் பிஸ்னஸ். ஸோ நம்ம இன்கார்பரேட் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு முன்னாடி, ரெஜிஸ்டருக்கு ப்ராசஸ்க்கு முன்னாடியே நம்ம பிஸ்னஸை வந்து கமன்ஸ் பண்ணிட்டுருப்போம். அதுதான் வந்து கமன்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, பப்ளிக் கம்பெனியை பொறுத்தளவில் ஃபைல் ஆஃப் அ காப்பி, நம்மளோட ப்ராஸ்பெக்டரை வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் கம்பெனி வந்து நோ நீட் டு ஃபைல் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ப்ராஸ்பெக்டஸில் என்னெல்லாம் ஷேர்ஸ், என்னெல்லாம் இருக்க டேட்டாஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னா, எ பப்ளிக் கம்பெனி கெனாட் மேக் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அன்லெஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மினிமமாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அலாட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹஸ் பின் ரிசீவ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் applicable ஃபார் ப்ரைவேட். ஏன்னா ப்ரைவேட் வந்து 51% வந்து பிலோவில் தானே இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த நெசசரி ரூல்ஸ் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ்ன்றது என்னென்னா, இட் ஹஸ் பீன் மேட் கம்பல்சரி ஃபார் த டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி தட் they must take qualification shares and make payments. And return of allotment அப்படின்றது என்னன்னா, the company is also required to submit a return of allotment. அது என்னெல்லாம் return of allotment அப்படின்னா, containing the name, address of shareholders and the number of shares allotted to each. ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து அது ரிட்டர்னாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ். டேரக்டர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்டெம்ப்ளேட் ஆஃப்
டிட்டர்மினிங் த ஜென்ரல் பாலிசி ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய பாலிசிஸை டைரக்டிங் த பிஸ்னஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மேனர் பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறது வந்து டேரக்டர்ஸோட ஒர்க் தான். ஸோ பவர் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்னெல்லாம் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிரைவ்ஸ் தேர் பவர் ஃப்ரம் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஆக்ட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் கொண்டு வரக்கூடிய சிஸ்டம், அண்ட் நெக்ஸ்ட் போர்ட் ரெசல்யூஷன்ஸ், இது எல்லாமே எடுக்கிறதுக்கான பவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷால் பி என்டைட்டில் த சக்ஸஸ் ஆல் சச் பவர்ஸ், எல்லா பவர்ஸ்மான எல்லா ரைட்ஸுமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. டூ ஆல் சச் ஆக்ட்ஸ், எல்லா ஆக்ட்ஸுமே அவங்க வந்து எடுக்க முடியும். ஆத்தரைஸ்டாக வந்து ஒரு ப்ராசஸையும் அவங்களோட பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டு மேக் கால் அண்ட் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கால் மேக் பண்ண முடியும். ஏன்னா மணி அன்பெய்ட் ஷேர்ஸ் எல்லாமே வராமல் இருக்குது, அதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பவர் டு இன்வெஸ்ட் தி ஃபண்ட் ஆஃப் தி மணி, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பவருமே அவங்களுக்கு இருக்குது. பவர்ஸ் டு மேக் லோன்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பவரும் அவங்களுக்கு இருக்குது. என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குது, ஒரு டேரக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி டியூட்டி அண்ட் ஜென்ரல் டியூட்டி. ஸோ ஸ்டாட்டுட்டரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட், நம்மளோட ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு. நாட் டு இஷ்யூ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ஷேர்ஸ் ரிடீமபிள் ஆஃப்டர் 10 years. ஸோ வராத இருக்கக்கூடிய ரிடீமபிள் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுற ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. அதுவும் அவங்களோட டியூட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு டிஸ்க்ளோஸ் இன்ட்ரெஸ்ட், ஸோ வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட வராமல் நிலுவையில் இருக்குன்னா அதை வந்து வர வைக்கிறது. ஜென்ரலாக ஒரு டேரக்டரோட டியூட்டி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஆஃப் குட் ஃபேத், ஒரு நல்ல நம்பிக்கைத்தன்மையான ஒரு வேலையை செய்யணும். டியூட்டி ஆஃப் கேர், ஒரு ஒர்க்கில் வந்து அவங்க கேர் எடுத்து பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டு அட்டெண்ட் போர்ட் மீட்டிங், ஸோ எவ்ரி போர்ட் மீட்டிங் தே ஷுட் அட்டெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூட்டி நாட் டு டெலிகேட், ஸோ அவங்களே வந்து பிரதிநிதியாக எல்லா டேரக்டர்ஸ் எல்லா டிசிஷனும் மேக் பண்ணக்கூடாது. ஆஸ் எ டேரக்டர் அவங்களே எல்லா டிசிஷனும் மேக் பண்ணக்கூடாது, ஏன்னா இருக்க எல்லா டேரக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு டிஸ்க்ளோஸ் ரிசிப்ட் ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அவங்களே வந்து இப்போ ரிசிப்டை வந்து ஃபேக் ரிசிப்டெல்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேஷன், ஸோ அவங்களே வந்து ஓன் கிரியேஷன் ஆஃப் காம்பன்சேஷன்ஸை கிரியேட் பண்ணிடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி டியூட்டிஸ் ஆஃப் டேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட், நம்ம வந்து செக்ஷன் 75 படி கம்பெனி ஃபைல் நம்மளோட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் எ பீரியட் ஒரு 30 daysக்குள்ளே அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடணும். அலாட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பர்டிகுலராக எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். சச் ரிட்டர்ன், அந்த ரிட்டர்ன் வரலை அப்படின்னா ஸோ ஒரு நாளுக்கான ஃபைன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டு இஷ்யூ இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ரிடீமபிள் பிஹைண்ட் 10 years டேரக்டர்ஸ் மேக்கிங் எனி சச் இஷ்யூ மே பி ஹெல்ட் லைபிள் ஆஃபீஸர் இஸ் டிஃபால்ட். ஸோ ரிடீமபிளாக வர வேண்டியது 10 years வராமல் இருக்குது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலை அப்படின்னா ஆஃபீஸர் வந்து டிஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆஃபீஸர் தான் எரர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு டிஸ்க்ளோஸ் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவில் எ டேரக்டர்ஸ் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் டு இன் எ டிரான்சாக்ஷன் ஆஃப் அ கம்பெனி மஸ்ட் டிஸ்க்ளோஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு த போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ், ஸோ டேரக்டர்ஸ்க்கான லைபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லைபிலிட்டிஸை பொறுத்த அளவில் லைபிலிட்டிஸ் ஆஃப் அவுட் சைடர், ஸோ டேரக்டர்ஸ் ஆர் நாட் பர்சனலி லைபிள் இட் தே ஆக்ட் வித்தின் அ ஸ்கோப் ஆஃப் பவர் வெஸ்டட் இன் தேம், அவங்களால வந்து அவங்கள சார்ந்து ஏதோ ஒரு லைபிலிட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் ஆர் பர்சனலி லைபிள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டு தேர்ட் பார்ட்டிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இன் ஃபாலோவிங் கேஸ். என்னென்ன கேஸ்னா த கான்ட்ராக்ட் வித் அவுட்சைடர் இந்த பர்சனல் கெப்பாசிட்டி, ஸோ பர்சனல் கெப்பாசிட்டி பொறுத்தளவில் அவுட்சைட் பீப்புளோட நம்ம கான்டாக்ட் இருந்து ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் அதுக்கு வந்து அந்த டைரக்டர் வந்து லயபிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கான்ட்ராக்ட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் அன் அன்டிஸ்க்ளோஸ்டு பிரின்சிபல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் த கம்பெனி, ஸோ கம்பெனியோட லயபிலிட்டியாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் தே ஹாவ் acted ultra virus of the company, that means applying the fund of the company to object not specified in the MOA. so memorandum of association mention பண்ணாம ஏதேனும் வாங்கியிருந்தா liability to the company. and next வந்து பார்த்தீங்கன்னா where there is breach of trust வந்து breach இருக்குது, that means utilizing company's property for their own benefit, அவங்களோட own benefitகாக எடுத்திருந்தாங்கன்னா they have liability for the company. and next பார்த்தீங்கன்னா misfeasance, ஸோ இது வந்து என்ன breach of duties ஏதாச்சும் நடந்திருக்கிறது, நெக்லிஜென்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ப்ராப்பராக முடியாமல் நெக்லிஜென்ஸாக இருக்குது அப்படின்னும் போது இது liability ஆஃப் கம்பெனியாக வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா criminal liabilities ஆஃப் directors, இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா there is a misstatement of ப்ராஸ்பெக்டஸில் misstatement இருக்கலாம், அதுக்கப்புறம் failure to fail return of allotment with register, ரெஜிஸ்டரில் ப்ராப்பராக அவங்க ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம், ஃபெயிலியராக வந்து இருக்கலாம், ஐ மீன்
ரிஜிஸ்டர் பண்ணாமல் அலாட்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபெயிலியர் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபெயிலியராக அவங்க ஃபில் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், ஜென்ரல் டைரக்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் சில பாயிண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த வீடியோவில் பார்ட் பி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் 12A அண்ட் பி. ஸோ ஏ பார்ட் 12Aவோட பார்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா 12Bயில் வரக்கூடியது. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த யூனிட்டை நீங்கள் ஈஸியாக 2 மார்க்ஸ் அண்ட் 16 மார்க்ஸ் பார்ட் சி இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும்.